தூபபீடம். அதிகாரம் 30. தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தையும் சீத்தி மரத்தினால் உண்டாக்குவாயாக. அது 1 முழ நீளமும் 1 முழ அகலமுமான சதுரமும் 2 முழ உயரமுமாய் இருக்க வேண்டும். அதன் கொம்புகள் அதனோடே ஏகமுமாய் இருக்க வேண்டும். அதன் மேற்புறத்தையும் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும்பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டு பண்ணி அந்த திறனையின் கீழே அதன் 2 பக்கங்களிலும் அதை சுமக்கும் தண்டுகளின் இடங்களாகிய அதன் 2 பக்கத்து 2 மூலைகளிலும் 2 பொன் வளையங்களை உண்டாக்குவாயாக. அந்த தண்டுகளையும் சீத்தி மரத்தால் பண்ணி அவைகளையும் பொன் தகட்டால் மூடக்கடவாய். சாட்சி பெட்டிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கும் நான் உன்னை சந்திக்கும் இடமாகிய சாட்சி சன்னதியின் மேலுள்ள கிருபாசனத்துக்கும் முன்பாக அதை வைக்க கடவாய். ஆரோன் காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன். விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். உங்கள் தலைமுறைதோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. அதன் மேல் அந்நிய தூபத்தையாகிலும் தகன பலியையாகிலும் போஜன பலியையாகிலும் படைக்க வேண்டாம். அதன் மேல் பான பலியை ஊற்றவும் வேண்டாம். வருஷத்தில் ஒரு முறை ஆரோன் பாவ நிவாரண பலியின் இரத்தத்தினால் அதன் கொம்புகளின் மேல் பிராயச்சித்தம் பண்ணுவானாக. உங்கள் தலைமுறை தோறும் வருஷத்தில் ஒரு முறை அதன் மேல் பிராயச்சித்தம் பண்ணுவானாக. அது கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானது என்றார். தூபபீடம் உண்டாக்கும் முறையை கர்த்தர் மோசேக்கு சொல்லுகிறார். தூபபீடம் சீத்திம் மரத்தினால் உண்டாக்கப்படுகிறது. அது 1 முழ நீளமும் 1 முழ அகலமுமான சதுரமும் 2 முழ உயரமுமாய் இருக்க வேண்டும். அதன் கொம்புகள் அதனோடு ஏகமுமாய் இருக்க வேண்டும். பொன் பலிபீடம் சதுரமாக இருக்கிறது. வெண்கல பலிபீடமும் சதுரமாகவே இருக்கிறது. தூபபீடம் 18 அங்குலம் சதுரமானது. வெண்கல பீடமோ 7.5 அடி சதுரமானது. தூப பீடத்தின் உயரம் 3 அடி. வெண்கல பீடத்தின் உயரம் 4.5 அடி. வெண்கல பீடத்தைப் போலவே தூப பீடத்திலும் கொம்புகளின் எண்ணிக்கையும் அமைப்பும் ஒன்றுபோல் உள்ளது. வெண்கல பீடம் வெண்கலத்தால் மூடப்பட்டிருக்கிறது. தூப பீடம் பொன்னால் மூடப்பட்டிருக்கிறது. தூப கலசத்தை பற்றி இங்கு எதுவும் கூறப்படவில்லை. தூப கலசமும் பொன்னால் செய்யப்பட்டிருக்கலாம். பரிசுத்த ஸ்தலத்திலும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் உள்ள எல்லா பாத்திரங்களும் பனிமுட்டுகளும் பொன்னால் செய்யப்பட்டிருக்கின்றன. ஆசரிப்பு கூடாரத்தின் வெளிப்பிரகாரத்தில் உள்ள பலிபீடம், தொட்டி, பனிமுட்டுகள் ஆகியவை வெண்கலத்தால் செய்யப்பட்டிருக்கின்றன. கர்த்தர் மோசேயை நோக்கி, அதன் மேற்புறத்தையும் சுற்றுப்புறத்தையும் அதன் கொம்புகளையும் பசும் பொன் தகட்டால் மூடி சுற்றிலும் அதற்கு பொன் திறனையை உண்டு பண்ணி அந்த திறனையின் கீழே அதன் 2 பக்கங்களிலும் அதை சுமக்கும் தண்டுகளின் இடங்களாகிய அதன் 2 பக்கத்து 2 மூலைகளிலும் 2 பொன் வளையங்களை உண்டாக்குவாயாக. அந்த தண்டுகளையும் சீத்திம் மரத்தால் பண்ணி அவைகளையும் பொன் தகட்டால் மூடக்கடவாய் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் தரிசனத்தில் கண்ட தேவாலயத்தில் ஒரு தூப பீடம் இருக்கிறது. அந்த தூப பீடத்தின் அளவுகள் கர்த்தர் இங்கு சொல்லும் அளவுகளை விட 2 மடங்கு அதிகமாயிருக்கிறது. மரத்தினால் செய்யப்பட்ட பலிபீடத்தின் உயரம் 3 முழமும் அதன் நீளம் 2 முழமுமாய் இருந்தது. அதன் கோடிகளும் அதன் விளிம்புகளும் அதன் பக்கங்களும் மரத்தினால் செய்யப்பட்டிருந்தது. அவர் என்னை நோக்கி, இது கர்த்தருடைய சன்னதியில் இருக்கிற பீடம் என்றார். எசேக்கியேல் தரிசனத்தில் கண்ட தூப பீடம் மரத்தினால் செய்யப்பட்ட பலிபீடம் என்று அழைக்கப்படுகிறது. அந்த பலிபீடத்தில் பொன் பயன்படுத்தப்படவில்லை. அதில் பொன்னை பற்றி ஒன்றும் சொல்லப்படவும் இல்லை. புதிய ஏற்பாட்டு காலம் சுவிசேஷத்தின் காலமாகும். இந்த காலத்தில் தூபம் என்பது ஆவிக்குரியதாக இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய ஆராதனை ஆவிக்குரியதாகவும் எளிமையானதாகவும் இருக்கிறது. எசேக்கியேல் தரிசனத்தில் கண்ட தூபபீடம் அளவில் பெரியதாயிருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்தில்
கர்த்தரை ஆராதிப்பது எல்லா தேசங்களிலும் விரிவாக பரவி இருக்கிறது. கர்த்தர் மோசேயை சாட்சி சந்நிதியின் மேல் உள்ள கிருபாசன தண்டையில் சந்திக்கிறார். சாட்சி பெட்டிக்கு முன்னால் திரைச்சீலை இருக்கிறது. தூப பீடம் திரைச்சீலைக்கும் கிருபாசனத்திற்கும் முன்பாக வைக்கப்பட வேண்டும். பலிபீடத்தில் ஊழியம் செய்கிறவர்களால் கிருபாசனத்தை பார்க்க முடியாது. கிருபாசனத்திற்கு முன் இருக்கும் திரைச்சீலை கிருபாசனத்தை பார்க்க கூடாதபடிக்கு மறைக்கும். ஆனாலும் தூபபீடத்தில் ஊழியம் செய்கிறவர் கிருபாசனத்தை நோக்கி நிற்பார். அவர் சாட்சி பெட்டிக்கு நேராக தூபம் காட்டுவார். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நம்மாலும் கர்த்தருடைய கிருபாசனத்தை நம்முடைய சரீர பிரகாரமான கண்களால் பிரத்யட்சமாக பார்க்க முடியாது. ஆனாலும் விசுவாசத்தினால் நம்முடைய ஜெபத்தின் மூலமாக நாம் கிருபாசனத்திற்கு முன்பாக நிற்கிறோம். நம்முடைய ஜெபத்தை கிருபாசனத்தை நோக்கி ஏறெடுக்கிறோம். நம்முடைய விசுவாச கண்களால் கர்த்தருடைய கிருபாசனத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோன் காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன். விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். கூடாரத்திற்கு வெளியே வெண்கல பலிபீடத்தில் காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் அன்றாடம் சர்வாங்க தகன பலியாக செலுத்தப்படுகிறது. தகன பலியின் வாசனை ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் நிரம்பி இருக்கும். ஆரோன் காலையிலும் மாலையிலும் தூபம் காட்டும் போது சர்வாங்க தகன பலியின் வாசனை ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அகன்று போகும். கர்த்தருடைய சாட்சி பெட்டிக்கு முன்பாக ஆரோன் காலையிலும் மாலையிலும் தூபம் காட்ட வேண்டும். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரின் ஆலோசனைகளை அங்கீகரிக்கிறார் என்பதற்கு இது அடையாளம். இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்யும் போது கர்த்தர் அவர்கள் மீது கோபப்படுகிறார். பாவம் செய்கிறவர்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார்கள். அவர்கள் வெண்கல பலிபீடத்தில் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தும் போது அவர்களுடைய பாவங்கள் நிவர்த்தி பண்ணப்படுகிறது. ஆரோன் தூப பீடத்தின் மேல் தூபம் காட்டும் போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை தம்முடைய ஜனமாக அங்கீகரிக்கிறார். அவர்களுடைய பாவங்கள் நிவர்த்தி பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்தால் மாத்திரம் போதாது, அவர் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக வெண்கல பலிபீடத்தில் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறார்கள். கர்த்தருடைய பார்வையில் தாங்கள் நீதிமான்களாக காணப்பட வேண்டும் என்பதற்காகவும் கர்த்தர் தங்களை தம்முடைய சொந்த ஜனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் கர்த்தருடைய சாட்சி பெட்டிக்கு முன்பாக தூபம் காட்டுகிறார்கள். தூப பீடம் ஆவிக்குரிய 2 காரியங்களுக்கு அடையாளமாய் இருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள். அவை யாவன? தூப பீடம் இயேசு கிறிஸ்துவின் மத்தியஸ்த ஊழியத்திற்கு அடையாளம். தூப பீடம் பரிசுத்தவான்களின் பக்திக்கு அடையாளம். வெண்கல பலிபீடம் வெளிப்பிரகாரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் நமக்காக தம்முடைய ஜீவனை ஒப்பு கொடுத்ததற்கு இது அடையாளம். பரிசுத்த ஸ்தலத்தில் பொன் பீடம் இருக்கிறது. கிறிஸ்துவானவர் பரலோகத்தில் பிதாவின் வலது பாரிசத்தில் நமக்காக பரிந்து பேசுவதற்கு இது அடையாளம். தூப பீடம் கிருபாசனத்திற்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்போதுமே கிருபாசனத்திற்கு அருகாமையில் இருக்கிறது. கிறிஸ்துவானவர் நமக்காக தேவனுடைய சந்நிதியில் எப்போதும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். 1 யோவான் 2:1. கிறிஸ்துவானவர் நமக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுவது நற்கந்தத்திற்கு அடையாளம். தூப பீடத்தின் மேல் நற்கந்தம் ஏற்றப்படுகிறது. தூப பீடத்தின் மேற்புறத்திலும் சுற்றுப்புறத்திலும் உள்ள பொருட்கள் ராஜாவின் கிரீடத்திற்கு ஒப்பாக இருக்கிறது. கிறிஸ்துவானவர் ராஜாதி ராஜாவாக பிதாவின் சமூகத்திலே நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். தூப பீடமானது கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் பக்திக்கு அடையாளம். ஆசாரியர்கள் தூபம் காட்டும் போது இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருப்பார்கள். நம்முடைய ஜெபமே மெய்யான தூபமாக இருக்கிறது. தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லோரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள்.
லூக்கா 1:10. ஆசாரியர் தூபம் காட்டும்போது விளக்குகளும் ஏற்றப்படும். 2 பணிவிடைகளும் ஒரே வேளையில் நடைபெறுகிறது. பரிசுத்த வேதாகமம் நமக்கு தீபமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறது. நாம் கர்த்தருடைய வசனத்தை வாசித்து தியானிக்க வேண்டும். ஆசாரியர் காலையிலும் மாலையிலும் தூபம் காட்டுவது போல நாம் அன்றாடம் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து அதை தியானிக்க வேண்டும். நம்முடைய வேத வாக்கிய தியானத்தோடு ஜெபமும் துதியும் சேர்ந்து கொள்ள வேண்டும். நாம் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை கவனித்து கேட்க வேண்டும். கர்த்தர் சொல்லுவதை செவி கொடுத்து கேட்காமல் நாம் மாத்திரம் பேசிக்கொண்டிருந்தால் நம்முடைய சம்பாஷணை முழுமையான சம்பாஷணை அல்ல. நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கும் போது நம்முடைய இருதயமும் ஜீவியமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் பரிசுத்தம் இல்லை என்றால் நாம் கர்த்தருக்கு அருவருப்பானவர்களாய் இருப்போம். நம்முடைய தூபம் காட்டுதலும் கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கும். இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். ஏசாயா 1:13. கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள் பாவத்திற்கு பங்காளிகளாய் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறவர்கள் விக்கிரகங்களை ஸ்தோத்திரிக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொல்லுகிறவனாகவும் ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்தரிக்கிறவனாகவும் காணிக்கையை படைக்கிறவன் பன்றி இரத்தத்தை படைக்கிறவனாகவும் தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை ஸ்தோத்திரிக்கிறவனாகவும் இருக்கிறான். இவர்கள் தங்கள் வழிகளை தெரிந்து கொள்கிறார்கள். இவர்களுடைய ஆத்மா தங்கள் அருவருப்புகளின் மேல் விருப்பமாயிருக்கிறது. ஏசாயா 66:3. கர்த்தர் மோசேயை நோக்கி, உங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் காட்ட வேண்டிய நித்திய தூபம் இதுவே. அதன் மேல் அந்நிய தூபத்தை ஆகிலும் தகன பலியையாகிலும் போஜன பலியையாகிலும் படைக்க வேண்டாம். அதன் மேல் பான பலியை ஊற்றவும் வேண்டாம் என்றும், வருஷத்தில் ஒரு முறை ஆரோன் பாவ நிவாரண பலியின் இரத்தத்தினால் அதன் கொம்புகளின் மேல் பிராயச்சித்தம் பண்ணுவானாக. உங்கள் தலைமுறை தோறும் வருஷத்தில் ஒரு முறை அதன் மேல் பிராயச்சித்தம் பண்ணுவானாக. அது கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானது என்றும் சொல்லுகிறார். தூப பீடத்தின் மேல் எரிக்க வேண்டும் என்று கட்டளையிடப்படாத மற்ற தூபங்கள் எல்லாம் அந்நிய தூபங்கள் எனப்படும். தூப கலசத்தில் தூபம் செலுத்தப்படும். தெய்வீக ஆராதனையில் தூப வர்க்கங்களை எரிப்பது ஒரு முக்கியமான சடங்கு. இவை வரப்போகிற காரியங்களுக்கு அடையாளம். புறஜாதியாரும் இந்த ஆராதனை முறையை பின்பற்றி விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். ஆசாரியர்கள் மட்டுமே தூபம் காட்டலாம். பலிகளின் சுகந்த வர்க்கமும் ஜெபங்களும் தூபங்களாக கருதப்படுகின்றன. தேவனுக்காக அன்றாடம் செலுத்தப்படுவது சுகந்த வாசனையான தூப வர்க்கமாகும். ஒவ்வொரு நாளும் தூபம் காட்டுதல் நித்திய கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் தூபம் படைக்கப்படும். ஆரோன் வருஷத்தில் ஒரு முறை தூப பீடத்தின் மேல் பிராயச்சித்தம் பண்ண வேண்டும். அது மகா பாவ நிவாரண நாள் என்று அழைக்கப்படுகிறது.